அது 2015ஆம் வருடம் ஜூன் மாதம். என் தைராய்டு கிளாண்டில் ஏற்பட்ட ஒரு கட்டிக்காக ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த கட்டியானது வளர்ந்து மூச்சுக்குழாயின் துவாரத்தை சிறிதாக்குகிற அளவுக்கு அழுத்தி கொண்டிருந்தது. அதன் வேர்கள் ஒரு மணி பிளான்ட் போல மூச்சுக்குழாயின் மேல் படர்ந்ததால் மூச்சுக்குழாய் சல்லடை போல மெல்லிதாக மாறிவிட்டது. எடை மற்றும் அழுத்தம் காரணமாக என் உணவு குழாய் முன்பின்னாக மாறி கழுத்தின் பின்பகுதிக்கு சென்றிருந்தது. மூச்சுக்குழாய் எலாஸ்டிக் போல் நீண்டிருந்தது. ஆபரேஷன் பண்ணும் முன் 90% குரல் பழுதாகி பேச்சு வராது என்று சொல்லி ஒப்புதல் கையெழுத்து வாங்கினார்கள். அப்படி ஒரு வாசகத்திற்கு ஒப்புக்கொண்டு சம்மத கையெழுத்து போடும்போது மனதில் ஏற்படும் வலியும் கேள்விக்குறிகளும் அதை அனுபவித்தவர்களுக்கே புரியும். ஏற்கனவே எனக்கு உடல் ரீதியாக பல சிக்கல்கள் இருந்ததால் அறுவை சிகிச்சையை தாண்டி பிழைப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மயக்க மருந்து போடும் முன் கர்த்தர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பது போல் இருந்தது. உனக்கு ஆயுசை கொடுத்தால் உன் குரலை எனக்கு பயன்படுத்துவாயா என்பது அந்த கேள்வி. நான் ஒப்பு கொடுத்து அறுவை சிகிச்சையின் கதவுகளை கடந்து சென்றேன். பொதுவாக சாதாரண தைராய்டு ஆபரேஷன் ரொம்ப சொற்ப நேரத்தில் செய்து விடுவார்கள். எனக்கு 2.5 மணி நேரம் வரை ஆகும் என்று சொன்னார்கள். ஆனால் முடிவாக 4 மணி நேரம் நடைபெற வேண்டியதாகிவிட்டது. ஆபரேஷன் மிக கடினமானதாக இருந்ததாக சொன்னார்கள். ஆங்காலஜிஸ்ட் அறுவை சிகிச்சை செய்தார். கண் விழித்து பார்த்தேன். ஆபரேஷன் சக்சஸ் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னும் சில பரிசோதனை முடிவுகள் வரவேண்டியிருந்ததால் மனதில் ஒரே திக் திக். ஆபரேஷன் சக்சஸ் பட் பேஷண்ட் டைட் என்று சொல்வார்களே, அதுபோல ஆகிவிடுமோ என்ற பதைப்பு. பயாப்சி செய்து கேன்சர் இல்லை என்று சொன்னபோதுதான் உயிர் மீண்டு வந்தது போல இருந்தது. இருந்தாலும் ஆக்சிஜன் டியூப், ஃபுட் டியூப், ட்ரெயின் டியூப் என்று என்னை சுற்றி ஒரே குழாய்கள் மயம். ஒரு நாள் கழித்து டாக்டர் ஜூலியட் என் அருகே வந்து நின்று பேசு என்றார்கள். நான் பேசியது எனக்கே கேட்கவில்லை. காற்றுதான் வந்தது. ஆனால் டாக்டர் ஜூலியட், பிரைஸ் தி லார்ட், உன் வார்த்தை எனக்கு விளங்கிருச்சு, வாய்ஸ் வந்துருச்சு என்று சொன்னார்கள். அதன் பிறகு 3 நாள் ஐசியூவில் வைக்கப்பட்டேன். கால்சியம் சத்து குறைபாடு காரணமாக முகமெல்லாம் இழுத்து கொண்டது. ஆனால் கர்த்தரின் பெரிதான கிருபையினால் 1 வாரத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன். 6 வாரம் வாய்ஸ் சரியாக வரவில்லை. பாடி பாடி பார்ப்பேன். அழுகையாக வரும். பேஸ் ஃபர்ஸ்ட் ஆக்டேவ் மட்டுமே பாட முடியும். 2 மாத முடிவில் கர்த்தர் என் வாய்ஸை எனக்கு மீட்டு தந்தார். இப்பொழுது கழுத்தில் அறுவை சிகிச்சை செய்ததற்கான தழும்பு கூட தெரியவில்லை. கர்த்தருக்காக அநேக பாடல்களை பாடவும் எழுதவும் கிருபை செய்து வருகிறார். இன்னும் நான் கர்த்தருக்காக எழும்பி நிற்க ஜெபியுங்கள். இந்த டிவிடியில் நான் பாடிய பாடல்கள் மற்றும் எனது சிறுவர் கொயர் மைனர் கீஸ் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த டிவிடி விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் வறுமையில் வாடும் சிறுவர்கள் மத்தியில் நடைபெறும் ஊழியத்திற்கென கொடுக்கப்படுகிறது. என்னை காரிருளின் பள்ளத்தாக்கிலிருந்து மீட்டெடுத்த கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களையும் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த பாடல் பவனியில் பங்கு பெறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்கள் வாழ்வை நிரப்பட்டும். நன்றி.